ஸ்ரீ அமிர்தாவை வாழ வைக்கும் வாஸ்து சாஸ்திரம். உங்கள் குழந்தைகள் நன்றாக படிக்கவும், உங்கள் பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறவும், வெளிநாடு சென்று பொருள் ஈட்டவும், தொழிலில் வெற்றியும் லாபமும் பெறவும், இளைஞர்கள் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு பெறவும், உங்கள் அனைத்து லட்சியங்களும் நிறைவேற மாமியார் மருமகள் சண்டையை தடுக்கும் வாஸ்து. வாஸ்து சாஸ்திர முறைப்படி வழியினை கூறுகிறார் வாஸ்து பேராசிரியர், வாஸ்து ஆலோசகர், விஜய் டிவி புகழ் டாக்டர் MSR மணிபாரதி அவர்கள். தூத்துக்குடி விஜயம் மே 26, 27, 28. இடம் PSK காம்ப்ளெக்ஸ், 2ஆம் கேட் அருகில், தூத்துக்குடி. முன்பதிவுக்கு RG ஜனனி, செல் 9865376115. இந்த வாழ வைக்கும் வாஸ்து சாஸ்திரம் நிகழ்ச்சிக்கு நம்மளுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க வருகை தந்திருக்கும் திரு வாஸ்து பேராசிரியர் டாக்டர் MSR மணிபாரதி அவர்களை வருக என்று வரவேற்று நம்ம இப்போ நிகழ்ச்சிக்கு போகிறோம். அதாவது சார், நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து எங்கள் தாத்தா காலத்துலேருந்து, எங்கள் அப்பா காலத்துலேருந்து, இப்போ என் காலம் வரைக்கும் நாங்கள் அதே டீ கடை தான் வச்சுருக்கோம். இன்னமும் அதே டீ வியாபாரம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்னமும் எங்கள் பழப்பு ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி 3 தலைமுறை 4 தலைமுறை நாங்கள் அதே தொழில் தான் பண்ணுறோம். இன்னமும் அன்னன்னைக்கு பழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. எந்த விதமான வியாபார அபிவிருத்தியும் எங்கள் இதில் இல்லை அப்படின்னு சிலர் இருக்காங்க, சொல்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு அவங்களோட வீட்டில் வந்து எந்த விதமான குறைபாடு இருந்துச்சுன்னா, பரம்பரையாக அதே தொழிலில் வந்து வளர்ச்சி பெற்ற தொழில்கள் வேறு. இப்போ நாங்கள் அப்பா காலத்தில் வந்து இருந்தாங்க, இப்போ வளர்ச்சி பெற்ற தொழில்கள் வேறு. அதே நிலைமையிலேருந்து இருக்கிறவங்களோட தொழில்களுக்கு என்ன காரணம்? இல்லை, நானும் பல கிராமங்களில் பார்த்துருக்கேன். இதில் என்னென்னா, இப்போ ஒன்றும் சொல்ல போனால், நான் பிறந்த ஊரில் அன்னைக்கு வச்சிருந்த அதே டீ கடையினுடைய அமைப்பு இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய பேரன் அதே டீ கடையில் தான் உட்கார்ந்து அதே டீ கிளாஸ் தான் இருக்கும். ஆமாம். இப்போ இந்த பக்கம் கிராமங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அதே அமைப்பு. என்னென்னா, ஒரு மண் சுவர் அப்படி குறுக்க வச்சு விட்டுட்டு ஒரு டீ அடுப்புன்னு ஒன்று வச்சுட்டு அன்னையிலேருந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் வெந்நீர் கொதிக்கிறது அப்படின்னு கொடுத்துட்ருக்குறாங்க. ஏன்னா இப்போ வந்து அவங்களுடைய தொழில் முறையில் இப்போ அதுதான் பாரம்பரியமாக வந்தார். கூட பையன் இருந்தால் டீ ஆற்று கொண்டு போய் கொடு வைக்க, ஏன்னா பையனை இன்னொருத்தனை வேலைக்கு போட்டால் சம்பளம் தரணும். பையனை ஏதோ படித்தான், டீ கடையில் ஆற்று டீ ஆற்று அப்படின்னு வந்தோம். ஏதோ இது பொழப்பு கரெக்டாக இருக்குதுன்னு அவரும் கொண்டு போகிறாரு. அடுத்து பார்க்குறாரு 4 இடத்துக்கு டீ கொடுக்கறதுக்குன்னு சொல்லிட்டு இந்த வளர்ச்சி அமைப்புகள் இல்லாமல் இப்போ பல கிராமங்களில் பல அமைப்புகள், இன்னும் சொல்ல போனால் டவுனை ஒட்டி இருக்கக்கூடிய அமைப்புகள்லையே இந்த மாதிரி தன்மைகள்லாம் நிறைய இருக்குது. ஏன்னா அவங்க வந்து அதே குடிசை வீட்டில் தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. குடிசை வீடு இப்போ என்னென்னா, இப்போ மண் சுவர்னால கொடுத்துட்டு ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தவணை கூரையை மாற்றுறது அப்படிங்கிற அதே தன்மையில் அவங்க இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா குடிசை வீட்டினுடைய அமைப்புகள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஓராண்டுக்கு ஒரு பலன் அப்படின்னு நிர்ணயம் பண்ணும். அப்போ ஒரு வருஷம் அந்த கூரை போட்டிருக்கிறப்ப பார்த்திங்கன்னா கூட ஒரு 10 ரூபாய் வருமானம் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஓட்டைன்னு கூரையில் விழுக ஆரம்பிச்சிருச்சுன்னா இங்கே வந்து குறைவுன்னு ஆகிடும். அப்போ வந்து என்னென்னா அவங்களுடைய பொருளாதாரம் வீணாகணும். ஏன்னா வருமானம் நல்லா இருக்கும். இன்னைக்கு குடிசை வீட்டில் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை தரமே வந்து எப்போவுமே அந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது என்னென்னா, இப்போ அதே டீ கடையை வச்சு இன்னைக்கு பெரிய லெவலில் பேக்கரியாக வந்திருக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. சரி. ஏன் அப்படின்னா அந்த அமைப்புகளுக்கு அந்த காரணமாக அந்த ஒரு மாற்றம் கொடுத்தோம். அந்த டீ கடையை மாற்றணும், அல்லது கட்டடம் கொடுத்தோம், அல்லது ஒரு ஆஸ்பெக்டாஸ் சீட் போட்டோம், இல்லை ஒரு ஓடு போட்டோம் அப்படிங்கிற அமைப்புக்கு ஒவ்வொரு மாற்றம் தரும் பொழுது தான் அந்த கடையிலிருந்து அபிவிருத்தி அப்படிங்கிற ஒரு அடுத்த ஸ்டேஜ் வருது. இங்கே தான் வாஸ்துவனுடைய உண்மையான தன்மை உங்களுக்கு புரியும். ஏன்னா ஒவ்வொரு மாற்றங்கள் தரும் பொழுது அந்த கட்டடத்தினுடைய தன்மைகளில் காற்றினுடைய அழுத்தம் மாறுபாடு ஆகும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கை தரத்துக்கு உண்டான பூஸ்டப் அந்த கட்டடத்தில் கிடைக்கும். இன்றைக்கும் 30 வருஷமாக அதே கூரை வீடு அப்படிங்கிற அமைப்பில் இருக்கக்கூடிய குடும்பம் அதே தன்மையில் இருக்குது. என்னமோ கல்யாணம் நினச்சி 2 குழந்தைங்க வந்தாங்க, அந்த அமைப்பு அப்படியே போயிட்டுருக்குன்னா அந்த வறுமையும் கூட வந்துகிட்டே இருக்கும். பார்த்திங்கன்னா அன்றைக்கி அந்த பெரியவர் நோயாளியாக இருந்தார், இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே அம்மா நோயாளியாக இருந்துகிட்ருக்குறாங்க, அடுத்த அம்மா அப்படிங்கிற ஒரு கணக்குகளில் இருந்துகிட்ருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிற கருத்துப்படியே வந்து சார், நமக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் வந்து பெரிய கான்ட்ராக்டர் தான் வரும். ஆனால் ஒரு பழைய வீட்டில் இருந்தார். அந்த பழைய வீட்டில் இருக்கிற வரைக்கும் அவரோட தொழில்கள் வந்து நல்லா வளர்ந்துட்டு தான் வந்துச்சு. நல்ல ஒரு பெரிய கான்ட்ராக்ட் எடுத்து நல்ல பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். பண்ணினதுக்கப்புறம் நல்ல நிறைவான லாபத்தை வச்சு அவர் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பழைய வீடு ஒன்று விலைக்கு வாங்கி அந்த வீட்டுக்கு குடி போனார். குடி போய் ஒரு ஆண்டு காலத்துக்குள்ளே வந்து அவருடைய தொழில்கள் வந்து மிகவும் நலிவடைந்த நிலையில் ஆகி நோய்வாய்ப்பட்டு இன்றைக்கி மிகுந்த சிரமத்துக்கு வராரு.
அதுக்கு என்ன சார் காரணம்? அதாவது இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க, நான் காரணமே சொல்ல வேண்டியதே இல்லை. ஏன்னா கஷ்டப்பட்டார், ஓரளவுக்கு ஒரு பழைய வீட்டை விலைக்கு வாங்கினார், அதற்கு பிறகு தொழிலில் பாதிப்படைகிறாருன்னு நீங்களே விளக்கம் சொல்லிட்டீங்க. இதில் நான் புதுசாக சொல்லணும் அப்படின்னா, பழைய மாதிரியான குறைபாடுகள் வந்து அந்த வீட்டில் இருக்கிறதுனால அவர் அந்த நிலைமைக்கு வந்தார். பழைய வீடுன்னு ஒன்று வாங்குறதாக இருந்தாலே அது குற்றம் இருந்ததாக இருந்தால்தான் விற்பனைக்கு வரும்னு நான் சொல்லியிருக்கிறேன். அப்போது அந்த குற்றம் அப்படிங்கிற ஒரு அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா, இவர் நலிவடைவதற்கு வடகிழக்கு பாகத்தினுடைய தவறுகள் ஒரு பெரிய காரணமாக இருக்கும். அந்த வீட்டை பார்க்காம இன்னென்ன குற்றம்னு முழுசாக சொல்ல முடியாது. ஆனால் அதனுடைய தன்மைகள் நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய அமைப்பு, நோயினுடைய தன்மை, அந்த தலைவனுடைய பாதிப்பு அப்படிங்கும் பொழுது வடகிழக்கும் தென்மேற்கும் அந்த பிரச்சனைகளில் சம்பந்தப்பட்டு இருக்கும் அப்படிங்கிறத பொதுவாக சொல்லலாம். அதே நிலை நீடிக்காமல், அதாவது தவிர்க்கிறதுக்கு அந்த வீட்டை அவங்க திருத்தம்னு கொஞ்சம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த தெம்புன்னு வந்திருக்கும். ஒரு வீட்டில் இருந்தவங்க பிரச்சனைக்கு உரியதாக ஆனதுனால தான் அந்த இடம் உங்களுக்கு விற்பனைக்கு வருது. அப்படிக்கு விற்பனைக்கு வந்த அந்த கட்டடத்தை திருத்தம்னு நீங்க தராததுனால விற்பனைக்கு வரக்கூடிய வீடுகள் எல்லாமே வாஸ்து சாஸ்திரப்படி இல்லை அப்படின்னு சொல்றீங்களா சார்? 100க்கு 100 நான் சர்டிஃபிகேட் பண்ணுவேன் அது இல்லைன்னுட்டு. ஏன்னா இன்னைக்கு அத்தனை வீடுகளை அனலைஸ் பண்ணுவதற்கு இந்த மக்கள் எல்லாம் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. என் வீட்டை பார்த்து திருத்தி கொடு, உன் வீட்டை பார்த்து திருத்தி கொடு, நாங்கள் இன்னென்ன கஷ்டம் என்கிட்ட வர்றவங்க பேங்க் லோன் போட்டு புதுசாக வீடு கட்டி உள்ளே போய் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே வந்து என்னால் கடனை கட்ட முடியல, நல்ல ஒரு வேலை வாய்ப்பு தொழில் நடந்துகிட்டு இருக்கு, ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே போய் புதுசாக தான் கட்டின வீடு தான், புதுசாக கட்டின வீடுனாலும் என்னால் பேங்க் கடனை கூட கட்ட முடியாமல் அந்த பேங்க் வந்து வீட்டை சீல் பண்ணுற அளவுக்கு வாய்ப்புகள் வருது. அதே தான். அதாவது என்னென்னா, இப்போ வந்து கடன் தர்றேன் வா, உனக்கு கட்டடம் கட்டுவதற்கு தருகிறேன்னு அத்தனை வங்கிகளும் விளம்பரப்படுத்துகிறாங்க. நான் இப்போ வந்து வங்கி மேலாளர்கள் எல்லாம் இப்போ நிறைய பேர் எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா இப்படியே பேசி பேசி நான் நிறைய பேரை சந்திக்கும் பொழுது, இன்றைக்கி உங்களுக்கு எந்த கட்டடம் உங்களுக்கு பணம் தரலையோ உடனே என்னுடைய அட்ரஸை கொடுத்து முதல்ல அவங்கள என்கிட்ட பேச சொல்லுங்கள், நான் எல்லாம் கரெக்ட் பண்ணி தர்றேன்ட்டு. இப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு கட்டடங்களை நாங்கள் திருத்தும் பொழுது அதனுடைய வேகங்கள் கண்டிப்பாக கிடைக்குது. ஏன்னா இல்லைன்னா எனக்கு என் கூட ஒரு பெரிய வங்கி அதிகாரி என் கூடவே இருந்துகிட்ருக்கிறார். ஏன்னா இன்றைக்கி அவர் என் கூட என்னுடைய சிஷியனாகவே மாறிட்டார். இன்னும் சொல்லப்போனால் அவர் இப்போ ஒவ்வொரு அமைப்புகளையும் அனலைஸ் பண்ணிவிட்டு, சார் நீங்கள் சொன்னீங்க ஆமாம் சார் சரியாக இருக்குன்னு. ஏன்னா அவருடைய நண்பர் ஃபாரின் போகிறதுக்கு ஒரு வங்கியினுடைய பணம் முடக்கம் காரணமாக அவர்னால் போக முடியாத தன்மை ஆணுச்சு. அதுலேருந்து நான் தப்பிக்கணும்னா இன்னொரு வங்கி இந்த கடனை டேக் ஓவர் பண்ணால் நான் தப்பிக்க முடியும் அப்படின்னு போராடுறாரு 3.5 மாதமாக. அப்போ தான் நான் முதல்ல அந்த 3 மாதத்துக்கு முன்னால் அவருக்கு எனக்கு ஒரு சந்திப்பு வரும்பொழுது, அப்படிங்களா நான் அப்படி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் சார், சார் தான் ஏற்பாடு பண்ணுறாங்க, அப்படியா ரைட் முயற்சி பண்ணுங்க அப்படின்ட்டு நாம் பாட்டுக்கு ஒரு அறிமுகத்தோடு வந்துட்டோம். அடுத்த மாதம் போகும்பொழுது, சார் இன்னும் லோன் கிடைக்கல சார், என்ன பண்ணலான்னு என்னை தான் கூட்டிகிட்டு போகணும், என்னென்னு காமிங்க பார்க்கலாம் அப்படின்னு. சார் இப்போ வந்து நான் அப்படிங்க சார் இப்படிங்க சார் அப்படின்னா, ரைட் விட்டுருங்கன்னு வந்துட்டோம். என்னுடைய வேலை என்ன, ஒரு அறிமுகம், ஒரு நண்பர் அறிமுகப்படுத்துகிறாரு, ஒருத்தர் வேதனையோடு இருக்கிறார், ரைட் கூட்டிகிட்டு போனால் பார்க்கலாம், வந்துட்டோம். அதற்கு பிறகு நானும் என்னுடைய டீமுமா மெட்ராஸுக்கு நாங்கள் போகிறோம். ஒரு ரெக்கார்டிங் அப்படிங்கிற கணக்குகளை விஜய் டிவிக்காக போகிறோம். போயிருக்கும் பொழுது வேறு வழியே இல்லை, நீங்கள் எப்படியாவது வந்தே ஆகணும் அப்படிங்கிறார். அந்த வீட்டுக்கு போகிறோம். அப்படியே ஒன்றும் இல்லை, இன்னென்ன இதுக்கெல்லாம் தடை, முதல்ல இதை செய், கண்டிப்பாக உனக்கு அடுத்த பேங்க் டேக் ஓவர் பண்ணும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபைலை எங்கூட இருந்த வங்கி நண்பர் தான், ஏன்னா இவர் பேங்க்கில் பிரச்சனைங்கிறதுனால தான் இன்னொரு பேங்குக்கு இவர் வாய்மொழியாக கேட்குறாரு, இந்த மாதிரி பரவாயில்ல கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்கள் சரியாயிடும், இந்த இதை இவர் முடிச்சாகணும் அப்படிங்கிற முறையில். இப்போ என்ன போச்சு, முடியல. அவர் ரெக்கமெண்ட் பண்ணி முடியலன்னா உடனே கூப்பிட்றாரு, மணிபாரதி சொன்னதில் என்னென்ன செஞ்சேன், இன்னென்னது செஞ்சேன், அப்போ இது செஞ்சியா, இல்லை முதல்ல போய் அந்த வேலையை செஞ்சுட்டு நாளைக்கு என்கிட்ட பேசு, இல்லைன்னா ஆளை விடு அப்படிங்கிறாரு. ஏன்னா உதவத்தான் முடியும், உபத்திரவத்தை வாங்கிக்க முடியாது. கையில் பணம் இருந்தால் கொடுத்துருவார். அவர் கையிலேருந்து கொடுத்தாருன்னா இது இதே தன்மையிலேருந்து அவருக்கு வராதுன்னு தெரியுமில்லவா, ஏன்னா ஏன் சிசியன் அல்லவா. அப்போது அது பண்ணுறார், முதல்ல பண்ணு அப்படின்ட்டு. அங்கே போய் அதை உடச்சி அதெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு இவர் போகிறாரு. அதுங்களில் ஃபோன் பண்ணி, எப்பா எப்படியோ நீ சொன்னேன்னு எல்லாம் கரெக்ட் பண்ணி விட்டா நாளைக்கு வந்து டிடியை வாங்க சொல்.